வகையில் ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனித வளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. ஏஐ, ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை ஏஐ ரோபோட்டிக்ஸ் வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு 2026-27ஆம் ஆண்டில் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலைப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.